உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய தமிழ் உறவுகளுக்கு இனிமையான இந்நேரத்து தடம் 360 தமிழ் வணக்கங்கள். அதாவது ஒரு பாடல் என்ன செய்யும்? இந்த கேள்விகளுக்கு பல நேரத்துல நாங்கள் பதில் தேடி பயணித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பாடல் எது வேண்டுமானாலும் செய்யும் என்பதை பல தருணங்கள்ல நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள், நானும் உணர்ந்திருக்கிறேன். குறிப்பாக இன்று நான் கேட்ட ஒரு பாடல், அந்த பாடலினுடைய உணர்வு அது தமிழ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த மொழிக்கு எவ்வளவு தேவையானது அப்படின்ற ஒரு உணர்வு ரீதியான ஒரு தொடர்பினை பெற முடிந்தது. அந்த பாடல் அது நிச்சயமாக நமது தாயக பாடல் ஒன்றுதான். அந்த பாடல் எங்கெங்கெல்லாம் போய் நமக்கு சில தொடர்பாடல்களை ஏற்படுத்துகிறது என்பது தொடர்பில் தான் தடம் 360 இன்றைய காணொளியை உங்களுக்கு தர இருக்கிறது. குறிப்பாக புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடல்கள் மிகவுமே வலுச்சேர்க்கக்கூடியவை. பல நிகழ்வுகள்ல பலரையும் திரட்டக்கூடிய ஒரு தன்மை கொண்டவை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில அந்த பாடல் வரிகளை இப்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்பினோம், தீங்குறு பகைவரை இவனின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம், பண்டை பெரும் புகழ் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எங்கட்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா, தமிழ் காப்போம் என்றோம் எழுந்தாரா இல்லையா, தமிழ்க்குயிர் தர இசைந்தாரா இல்லையா, தமிழ் வாழ்ந்தால் தமிழர் வாழ்வார்கள் என்றோம் தமிழ் மாறுதட்டி வளர்த்தாரா இல்லையா, செந்தமிழ் நெஞ்சம் கொதித்ததா இல்லையா. பாரதிதாசன் அவர்கள் இந்த பாடல் மூலமாக தமிழினுடைய மாண்பு பற்றியும் அன்றைய காலத்து அரசியல் நிகழ்வு பற்றியும் எப்படி ஹிந்தியை தமிழ் எதிர்த்தது என்பது பற்றியும் மிக ஆழமாக சொல்லியிருந்தார். மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஒரு தாயக பாடல்லையும் இருந்ததே இன்று காலை அந்த பாடலை கேட்கின்ற போது என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. உண்மையாகவே நமது ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருவர் அடிக்கடி சொல்லுவார், திரு நேரு குணரட்னம் அவர்கள் சொல்லுவார், நமது தலைமகன் ஒட்டுமொத்த தமிழினத்துக்குமான ஒரு தலைமகன். நான் நமது வரைபடத்தை சுட்டி இந்த இடத்துக்கான தலைவர் என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். உலகெல்லாம் இருக்கிற தமிழர்கள் தமக்கான தலைவர் யாராவது ஒருவர் வந்துவிட மாட்டார்களா என்று ஏங்கி தவித்த நேரத்தில் இந்த தமிழ் தொல்லுலகுக்கு கிடைத்த சோழர்களின் நீட்சியாக கிடைத்த ஒரு தலைமகன் என்று சொல்லுவார். இந்த தமிழுக்கு கிடைத்த தலைமகன். உண்மையாகவே இந்த தமிழுக்கு அவர் தலைமகனாக கிடைத்தார் என்பதை நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த பாடல் உங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு 1500 பாடல்களை இயற்றி இருக்கிறார்கள் அந்த விடுதலை இயக்கம். உண்மையாக எந்த ஒரு விடுதலை இயக்கமும் இவ்வாறான ஒரு பாடல் எண்ணிக்கையை இயற்றியதில்லை. ஒரு பாடல் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல என்ன செய்யும் பாடல் என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்பதற்கு பல பாடல்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அந்த வகையில முதலாவதாக நாம் அனைவரும் எல்லோரும் ஆன்மீகவாதிகளாக சில பேர் இருப்பார்கள், சிலருக்கு அதன் மேல நம்பிக்கை இல்லை. நமது தேசிய தலைமகன் எத்துணை ஆன்மீகவாதி, முருக பக்தர் அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய இடங்கள்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில ஒரு கோவில்ல இருக்கிற ஒரு தெய்வத்துக்கு தான் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை எழுப்புவார்கள். ஆனால் ஒரு தேசத்தில் இருக்கிற இளைஞர்களை ஒரு பாடல் மூலமாக அந்த பாடலினுடைய விருத்த பகுதி மூலமாக எழுப்பி அந்த பாடல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுத்து மிக வீரியமான ஒரு தாக்கத்தை தருகின்ற பாடலாகத்தான் இந்த பாடல் அமைகிறது. இந்த பாடலினுடைய விருத்த பகுதியினுடைய வரிகளை இப்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது உண்மையாக இந்த வரிகளை நாம் உண்மையாக இப்போது பாடலாகவே கேட்டுவிட்டு இந்த வரிகளுக்கு பின்னதாக இருக்கிற மிகப்பெரிய அர்த்தங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். போற்றியம் தமிழெனும் காவிய பொருளே, புலர்ந்தது புதியதோர் நாடெனும் பொருளே, காற்றிடை மரமெனம் சுழந்தனம் வாழ்வு, காற்றிடை மரமெனம் சுழந்த
கழிந்தது குண்டுகள் பாய்ந்திடும் தேசம் நேற்றொடு போனது நிமிர்ந்தது நெஞ்சம் நேரெதிர் கொண்டுமே பாய்ந்தது வெங்கை ஏற்றிய புலிக்கொடி எழுந்தது காற்றில் வேங்கை ஏற்றிய புலிக்கொடி எழுந்தது காற்றில் இளையவரே பள்ளி எழுந்திடுவீரே. நிச்சயமாக. அதாவது ஒரு பாடலினுடைய ஒரு விருத்த பகுதி தான் இப்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். உறவுகளே, இது எந்த பாடல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வருதா? இந்த தருணத்தில் நீங்கள் இதுக்கு பிறகு தொடர்ந்து பார்த்துட்டு இது எந்த பாட்டு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பதிவிடக்கூடாது. இந்த தருணத்துல நீங்க இது எந்த பாடல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பகுதியில வந்து பதிவு செய்யலாம். கண்டிப்பாக ஒரு ஒரு அதாவது ஒரு திருப்பள்ளி எழுச்சி தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இளையவர்களுக்காக, அதாவது ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய அந்த வரிகள்ல வரும் இல்லையா, தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரியான அந்த தாக்கத்தை தருகின்ற அந்த வேட்கையை தருகின்ற வரிகளாகத்தான் இவை அமைந்திருந்தன. தொடர்ந்தும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இளைய சமுதாயங்கள் சொல்லுவார்கள் இல்லையா, அதாவது ஒரு இளைஞர்களை கொடுங்கள், நான் வந்து உங்களுக்கு புதிய ஒரு நல்ல ஒரு தேசத்தை உருவாக்கி தருகிறேன் அப்படின்னு சொல்லி விவேகானந்தரே சொன்னாருன்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி ஒரு இளைஞர்களுடைய ஒரு எதையுமே கண்டுகொள்ளாத, அரசியல்லையாக இருக்கட்டும் அல்லது தமது மொழி மீதாக இருக்கட்டும் அல்லது தமது நாடு மீதாக இருக்கட்டும், ஏன் தமது குடும்பம் மீதாக இருக்கட்டும், எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற இளைஞர்களை அப்படியே விட முடியாது. அவர்களை எப்படியாவது தட்டி எழுப்ப வேண்டும் என்பதாகத்தான் அமைந்திருக்கிறது இந்த பாடலினுடைய இந்த விருத்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். சரி, நிச்சயமாக இந்த பாடலினுடைய பல்லவி பகுதியை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆதியாய் அனாதியாய் அவதரித்த செந்தமிழ், அன்புக்கு விளக்கேற்றி அறம் காத்ததெங்கள் தமிழ். இந்த வரிகளை பாருங்க. ஆதிக்கும் ஆதி, எல்லாவற்றுக்கும் ஆதி, அனாதி. சொல்ல போனால் இதனுடைய ஆரம்பமே எங்கு என்று தெரியாது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் கடந்து அன்புக்கு விளக்கேற்றி அறம் காத்ததெங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லி அழகான வரிகள். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொன்ன அந்த திருவள்ளுவத்துக்கு இணையான வரிகளை கொண்டது இந்த வரிகளாக இருக்கிறது. மேதினியில் வீரமதால் மேன்மை கொண்டதெங்கள் தமிழ். மேதினி என்று சொன்னால் பூமி. இந்த பூமியிலேயே வீரமதால் மேன்மை கொண்டதெங்கள் தமிழ். நிச்சயமாக எங்களுடைய மூவேந்தர்களினுடைய அந்த வீரம் என்பது எத்துணை ஆழமானது, எவ்வளவு தூரம் இன்று வரைக்கும் பேசப்படுகிறது, சங்க இலக்கியங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை நாம் இன்றும் மார்தட்டி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த பெருஞ்சோழன் கடாரம் வரை வென்று வந்தான் என்பதையும் நம்மால் மறக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய கப்பற்படை வைத்து அந்த கப்பற்படையில பெரிய பெரிய யானைகளை எல்லாம் ஏற்றி கொண்டு போனான் என்று சொல்லுவார்கள். நாவா என்று சொல்லப்படுகின்ற தமிழர்களினுடைய அந்த கடற்கலங்களினுடைய பெயர் தான் அதற்கு பிறகு ஆங்கிலேயர்களால் நேவி என்றொரு கப்பற்படையை உருவாக்கியது என்று மிகப்பெரிய ஒரு பெருமைகளுக்கு சொந்தக்காரர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமைகளுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை இந்த வரிகள்ல மேதினியில் வீரமதால் மேன்மை கொண்டதெங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லி அழகாக பாடியிருக்கிறார்கள் அந்த தாயக பாடல்ல. இந்த பல்லவி பகுதியை இப்போது உங்களுக்கு பாடலாக நான் தருகிறேன். ஆதியாய் அநாதியாய் அவதரித்த செந்தமிழ், ஆதியாய் அநாதியாய் அவதரித்த செந்தமிழ், அன்புக்கு விளக்கேற்றி அறம் காத்ததெங்கள் தமிழ், அன்புக்கு விளக்கேற்றி அறம் காத்ததெங்கள் தமிழ், ஆதியாய் அநாதியாய் அவதரித்த செந்தமிழ். மேதினியில் வீரமதால் மேன்மை கொண்டதெங்கள் தமிழ், மேதினியில் வீரமதால் மேன்மை கொண்டதெங்கள் தமிழ், மேலான தத்துவ
தத்துவத்தின் பொருள் சொன்ன ஞானத் தமிழ். மேலான தத்துவத்தின் பொருள் சொன்ன ஞானத் தமிழ். ஆதியாய் அநாதியாய் அவதரித்த செந்தமிழ். உண்மையாக அதாவது மேலான தத்துவத்தினுடைய ஞானத்தை சொன்னதும் எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லி இந்த வரிகள்ல வரும். ஒரு இது வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம். நமது உடல், உயிர், இறைவன் சார்ந்த அந்த ஞானத்தையும் இந்த தமிழ்ல நம் எவ்வளவு பாடல்களாக பார்க்கிறோம். சித்தர்கள் பாடல்களாக பார்க்கிறோம், தேவாரமாக பார்க்கிறோம், 12 திருமுறைகளாக பார்க்கிறோம். இப்படி ஒரு ஞானத்தை கூட கொண்டது எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லி இந்த தமிழினுடைய சிறப்பை அவ்வளவு அழகாக இது எனக்கு தெரிந்து 90களுக்கு முந்திய காலகட்டத்துல ஈழத்துல உருவான தாயக பாடல்ல வந்த வரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தொடர்ந்தும் இந்த பாடல் வரிகளை நாம் உற்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், திசையெட்டும் ஒலி கொட்டி புகழெட்டும் உரமிட்ட செந்தமிழ் எங்கள் தமிழ். உண்மையாக திசையெட்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல நமது சோழர்களுடைய அந்த ஒரு வீரத்தை வந்து மிக அழகாக மிடுக்காக இந்த வரிகள்ல வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம திடமுள்ள நெஞ்சங்கள் புடமிட்டு வாழ்ந்திட்ட வேங்கையின் வீரத்தமிழ். உண்மையாக யோசித்து பார்த்தால் அந்த ஒரு வேங்கையினுடைய வீரம் அப்படி என்பது எவ்வளவு ஆழமானது அப்படின்றது நம் சோழர்களுடைய கொடியில் மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சோழர்களுடைய நீட்சி தான் நமது தேசம், நமது தேசத்தினுடைய தலைமகன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நீட்சி அந்த கொடியை சின்னமாக வைத்திருந்தவர்கள் அப்படி என்பதை அழகாக சொல்லுகிறது இந்த வரிகள். படை கொண்டு வந்தவர் பகை வென்று விளையாடும் பைந்தமிழ் நம் செந்தமிழ் அப்படின்னு சொல்லி அழகாக இந்த வரிகள்ல வருது. பாவலர் நாவலர் காவலர் வீரமதை பாடி புகழ்ந்திட்ட பைந்தமிழ் அப்படின்னு சொல்லி அழகான வரிகள் தொடர்ந்தும் வருகிறது. உண்மையாக இந்த வரிகளினுடைய ஒவ்வொரு வரிகளையும் அந்த பாடலையும் கேட்கின்ற பொழுது ஒரு ஒரு மாதிரி புல்லரிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதோ இந்த பாடல் உங்களுக்காக. திசையெட்டு மொழி கொட்டி புகழிட்டு உரமிட்ட செந்தமிழ் எங்கள் தமிழ். திடமுள்ள நெஞ்சங்கள் புடமிட்டு வாழ்ந்திட்ட வேங்கையின் வீரத்தமிழ். படை கொண்டு வந்தவர் பகை வென்று விளையாடும் பைந்தமிழ் நம் செந்தமிழ். பாவலர் நாவலர் காவலர் வீரமதை பாடி புகழ்ந்திட்ட பைந்தமிழ். எவ்வளவு அழகான வார்த்தைகள் இல்லையா? நான் சொன்னது போல அவ்வளவு தூரம் புல்லரிக்குது. நமது தமிழ் அப்படி என்பது எவ்வளவு தொன்மையானது, எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு மேன்மையானது அப்படி என்பதை ஒவ்வொரு 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 வரிகளையும் அழகாக வந்து வரிகளை சேர்த்திருக்கிறார்கள் நமது ஈழத்தமிழர்கள் அப்படின்னு நினைக்கும் போதே உண்மையாகவே எனக்கே ரொம்பவே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீர்கள்னு சொன்னால், குறுகத் தரித்த குரலால் உலகம் தெளிய தழைத்த செந்தமிழ். குரலையும் அங்கு விட்டு வைக்கவில்லை நமது தமிழர்கள். குமரி முதலாக இமயம் வரையாக முடிகொண்டு வாழ்ந்த முத்தமிழ். அடிமை ஆவதோ, இந்த இடத்துலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியையும் தேசத்தினுடைய கடமையையும் இந்த கவிஞர் இந்த பாட்டுக்குள்ளே வைக்கிறார். இவ்வளவு தூரம் நாம் பண்டை பெருமைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற நாம் அடிமையாவதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை இந்த வரிகளுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஒரு பாடல் என்ன செய்யும்? தமது தேசத்துக்கான தாகத்தை நோக்கி மனங்களையும் எண்ணங்களையும் நகர்த்த செய்யும். அந்த நகர்த்தலை இந்த இடத்திலே வைத்திருக்கிறார் கவிஞர் அப்படின்னு சொல்லலாம். குமரி முதலான இமயம் வரையாக முடிகொண்டு வாழ்ந்த முத்தமிழ். அடிமையாவதோ பகைவன் பிடியில் மாழ்வதோ, தமிழா ஆண்மை இல்லையோ உரிமையில் ஆசை இல்லையோ. நமக்கான உரிமைகளை எல்லாம் நாம் நமகத்தே வைத்திருக்கிறோமா? நம் உலகத்துல இருக்கிற அத்தனை தமிழர்களையும் பார்த்து தான் கேட்கிறேன். நமக்கான உரிமைகள் அனைத்தும் நம்முடைய கைகள்ல இருக்கிறதா? நாம் அடிமையாகலாமா? இதை ஒரு ஈழ நிலத்திலிருந்து 90கள்ல ஒரு கவிஞன் எழுதிய ஒரு பாடலாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த பாடலுடைய வீரியம் தாற்பயம் அப்படின்றது இந்த பகுதியில தான் நான் மிக வீரியமாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக இந்த பகுதியும் உங்களுக்காக. தரித்த குரலால் உலகம் தெளிய தழைத்த செந்தமிழ். குமரி முதலாக இமயம் வரையாக முடிகொண்டு வாழ்ந்த முத்தமிழ். அடிமையாவதோ பகைவன் பிடியில் மாழ்வதோ, தமிழா ஆண்மை இல்லையோ உரிமையில் ஆசை இல்லையோ.
நிச்சயமா. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கிற ஒருவரை எப்படி தட்டி எழுப்ப வேண்டுமோ, அப்படி தட்டி எழுப்பி மெதுவாக வேகமேத்தி, வேகமேத்தி இந்த பாடல் வந்து இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, கிளைமேக்ஸை அடைந்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வேகமாகி இந்த பாடல் மிக வேகமாக அடுத்த பாடலினுடைய சரண பகுதி வரும். அந்த சரண பகுதிகளினுடைய வரிகளையும் உங்களுக்காக நான் இப்பொழுது தருகிறேன். எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், "தூக்குங்கள் துப்பாக்கி துணிந்து விட்டால் எவன் பாக்கி, தாக்குங்கள் தீமைகளை, தகர்த்திடுங்கள் எதிரிகளை, போக்குங்கள் பயம் தனை, புறப்படுங்கள் போர்க்களம், போக்குங்கள் பயம் தனை, புறப்படுங்கள் போர்க்களம், ஆக்குங்கள் தமிழீழம், அனுபவிப்போம் சுதந்திரம்." ஆக்குங்கள் தமிழீழம், அனுபவிப்போம் சுதந்திரம். உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தூக்குங்கள் துப்பாக்கி இந்த இந்த வரிகள் எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டால், இது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதம் என்பது இப்பொழுது 2009 மௌனிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆயுதத்தினுடைய வடிவம் என்பது அரசியல் ரீதியான பல நகர்வுகளாக உலகமெங்கும் வாழுகின்ற மக்களால், தமிழர்களால் எடுத்து நகர்த்தப்படுகிறது. இதுதான் இங்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தியலாக இருக்கிறது. இந்த பாடல் எல்லா வகையான நேரங்களுக்கும் பல இடங்கள்ல ஒரு புரிதலையும், ஒரு புரிந்துணர்வுகளையும் ஏற்படுத்துகின்ற ஒரு பாடலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல், "ஆக்குங்கள் தமிழீழம்" அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லுவார்கள். அ அது ஒரு மிகப்பெரிய ஒரு தேசத்துக்கான ஒரு கனவு. ஒரு 30 வருடமாக அந்த தேசத்தினுடைய அரசாங்கத்தை ஆண்டு உலகுக்கு காட்டியவர்களுக்கான ஒரு கனவு. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரு தேசத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. நாம் மிகப்பெரிய வரலாறுகளை சுமந்தவர்கள். ஆனால் இந்த விடுதலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நமக்கான தீர்வுகள் அப்படி என்பது இன்று வரை கிடைக்காத ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. ஆனால் அது எட்டாவது கனியான்னு சொன்னா நிச்சயமாக அதுக்கான விடை அப்படி அல்ல என்பதுதான். இது ஒரு விடுதலைக்கான, ஒரு இனத்தினுடைய மீட்சிக்கான, அல்லது ஒரு அரசியல் ரீதியான அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற சில வரிகளாகத்தான் இருக்கிறது. அந்த வரிகளையும், அந்த பாடலினுடைய அந்த விஷயங்களையும் இப்போது உங்களுக்காக நான் தருகிறேன். தூக்குங்கள் துப்பாக்கி துணிந்து விட்டால் எவன் பாக்கி, தாக்குங்கள் தீமைகளை, தகர்த்திடுங்கள் எதிரிகளை, போக்குங்கள் பயந்தனை, புறப்படுங்கள் போர்க்களம், போக்குங்கள் பயந்தனை, புறப்படுங்கள் போர்க்களம், ஆக்குங்கள் தமிழீழம், அனுபவிப்போம் சுதந்திரம், ஆக்குங்கள் தமிழீழம், அனுபவிப்போம் சுதந்திரம், அனுபவிப்போம் சுதந்திரம், அனுபவிப்போம் சுதந்திரம். நிச்சயமாக. ஒரு சுதந்திரத்தினுடைய அந்த உணர்வு அல்லது அந் அந்த ருசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை புசித்து பார்த்தால் தான் பலருக்கும் புரிந்திருக்கும். ஒரு நாட்டிலிருந்து பல இடங்களுக்கு அ தேசத்தை கடந்து ஒரு கையில் வெறும் துணிகளோடு போனவர்கள் எல்லாம் நாம் நிறைய பேர் இருக்கின்றோம். என்னுடைய ஒரு குறைந்தபட்ச சுதந்திரமாக எது இருந்தது 2009கள்ல அப்படின்னு சொன்னால், 2009களுக்கு பிறகு ஒரு தேசத்துக்கு வருகின்ற பொழுது, எந்த அடையாள அட்டையோ அல்லது எந்த பாஸோ இல்லாமல் ஒரு பேருந்து பயணம் செய்ய வேண்டும். ஒரு சுதந்திரமாக வெறும் கையிலே வரும் காசை மட்டும் எடுத்துக்கொண்டு பேருந்து பயணம் செய்ய வேண்டும் என்பது குறைந்தபட்சமாக நான் உணர வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு சுதந்திரமாக இருந்தது 2009க்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 96களுக்கு பிறகே அந்த சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவல் இருந்தது. ஆனால் 2008, 9களுக்கு பிறகுதான் அந்த அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை எனக்கு கிடைத்தது. குறைந்தபட்சம் ஒரு பெர்ஸ்ல பாஸ், ஐசி, ராணுவ பரிசோதனை முகாம்கள், உடல் பரிசோதனை முகாம்கள் எதுவும் இல்லாமல் ஒரு பேருந்தில் பயணிக்க வேண்டும் என்றது அந்த சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கே கிட்டத்தட்ட நமக்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகள் எடுத்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதனால ஒரு நாட்டினுடைய முழு சுதந்திரத்தையும் அனுபவிப்பதற்கான அந்த அந்த ருசி என்பது எப்போது எப்படி கிடைக்கும் அப்படி என்பதை நாம் காலத்தின் கைகள்ல தான் விட வேண்டும். தொடர்ந்தும் மற்றும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.